10வது பகுதி 3வது மந்திரம். சசமித்பாணிஹி புனரேயாய தம்ஹ பிரஜாபதிருவாச்ச மகவன் யத் சாந்தஹ்ருதயः ப்ராவ்ராஜீஹி கிமிச்சன் புனக ஆகம இதி சகோவாச்ச தத்யத்யபி இதம் பகவஹ ஷரீரமந்தம் பவதி அனந்தஸ்ஸ பவதி யதிஸ்ராமம் அஸ்ராமஹ நைவ ஏஷக அஸ்ய தோஷேன துஷ்யதி ந வதேன அஸ்ய ஹன்யதே நாஸ்ய ஸ்ராம்யேன ஸ்ராமஹ க்ணந்தி து ஏவ ஏனம் விச்சாதயந்தி இவ அப்ரியவேத்தா இவ பவதி அபிரோதிதி இவ நாகமத்ர போக்யம் பஷ்யாமி இதி ஏவமேவ ஏஷக மகவன் இதிஹ உவாச்ச ஏதம் து ஏவ தே பூயக அனுவ்யாக்யாஸ்யாமி வச அபராணி த்வாத்ரிம்சதம் வருஷாணி இதி சக அபராணி த்வாத்ரிம்சதம் வருஷாணி உவாச தஸ்மைக உவாச்ச பத்தாவது இந்த பகுதியில் தைஜசனுக்கும் ஹிரண்யகர்ப்பனுக்கும் ஐக்கியம் கூறப்படுகின்றது. முதலில் விஸ்வனை கூறினார். விஸ்வனும் விராட் அல்லது ஈஸ்வரனும் ஒன்று என்ற மகா வாக்கியத்தை கூறும் பொழுது இந்திரனானவன் வாச்சியார்த்தத்தை எடுத்துக்கொண்டு விஸ்வனுடைய ஸ்தூல சரீரம் ஆத்மா என்று புரிந்து கொண்டான். பிறகு சித்த சுத்தியின் காரணமாக தன்னுடைய அறிவில் தோஷம் இருக்கதை உணர்ந்து மீண்டும் குருவிடம் வந்து இந்த ஸ்தூல சரீரம் ஆத்மா என்றால் என்னென்ன தோஷங்கள் வரும் என்பதை கூறி, பிறகு குருவானவர் உன்னுடைய சிந்தனை சரிதான் என்று சொல்லி அடுத்தபடியாக உபதேசம் செய்தார். யக ஏஷக சொப்னே மகீயமானக, எந்த ஒருவன் சொப்பனத்தில்
அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றானோ அவனே ஆத்மா என்று சொன்னார். இப்போ இந்த பகுதியில் இந்திரன் ஸ்தூல சரீரத்தை நிஷேதம் செய்துவிட்டான். ஸ்தூல சரீரம் ஆத்மா அல்ல என்று புரிந்துவிட்டார். ஆகவே ஸ்தூல சரீரத்தில் இருக்கின்ற தோஷங்களெல்லாம் வருவதில்லை. ஆனால் சூக்ஷ்ம சரீரத்துடன் கூடியிருக்கின்ற ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த சூக்ஷ்ம சரீரம் ஆத்மா என்று நினைத்து விட்டார். அப்படி நினைத்து என்ன செய்கின்றார்? சாந்த ஹிருதயக பிரவவ்ராஜ, அவர் திருப்தியை அடைந்து சென்று விட்டார். பிறகு தேவர்களை அடைவதற்கு முன் மீண்டும் அவர் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். சூக்ஷ்ம சரீரம் ஆத்மா அல்லது அமிர்தம் அபயம் என்று நினைப்பது சரிதானா என்று சிந்தித்து அதில் தோஷத்தை பார்க்கின்றார். அந்த தோஷம் என்னவென்றால், சென்ற வகுப்பில் அதை பார்த்து முடித்தோம். இந்த ஸ்தூல சரீரமானது அந்தமாக இருந்தால் சூக்ஷ்ம சரீரம் அந்தமாக இருப்பதில்லை. முதலில் சூக்ஷ்ம சரீரத்தினுடைய பெருமையை சிந்தித்து பார்க்கின்றான். பார்வையுடன் கூடியிருப்பவனுக்கு திடீரென்று பார்வை இழந்து விட்டால் சொப்பனத்தில் பார்க்கின்றவனுக்கு பார்வை இழக்கப்படுவதில்லை. அவன் பார்வையுடன் தான் இருக்கின்றான். இப்போ இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கின்ற குறைகளெல்லாம் சொப்பனத்தை பார்ப்பவனுக்கு இல்லை. காரணம் என்ன? சில சமயங்களில் இங்கு இருக்கின்ற குறைகளை நீக்க கனவில் நாம் எப்படி காணுவோம்? இவைகளெல்லாம் இல்லாதது போல் காணுவோம். ஒருவன் ஏழையாகவே இருந்து துயரப்பட்டால் கனவில் ஒரு செல்வந்தனாக கனவு காண்பான். ஆகவே இங்கிருக்கின்ற ஏழ்மை சொப்பனத்தில் இருக்கின்ற ஜீவனுக்கு இல்லை. இப்படி ஸ்தூல சரீரம் வதேன அழிந்தாலும் கூட சூக்ஷ்ம சரீரம் அழிவதில்லை என்று இவ்வளவு பெருமைகள் சூக்ஷ்ம சரீரத்திற்கு இருந்த போதிலும் இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இப்படிப்பட்ட குறையை நான் காண்கின்றேன். அது என்ன குறை? கிணந்தி து ஏவ ஏனம். கிணந்தி என்றால் இந்த சூக்ஷ்ம சரீரம் தாக்கப்படுகின்றது, துயரப்படுகின்றது. இந்த சூக்ஷ்ம சரீரம் விகாரத்தை உடையது. எப்படி துயரப்படுகிறது? விச்சாதயந்தி இவ. இந்த சூக்ஷ்ம சரீரத்தை துயரங்கள் துரத்துகின்றது, இது ஓடுகின்றது. பிறகு முக்கியமானது அப்ரிய வேத்தா. அப்ரிய வேத்தா என்றால் இந்த சூக்ஷ்ம சரீரமானது தனக்கு பிரியமில்லாததையெல்லாம் அறிந்து என்ன செய்கின்றது? ரோதிதி, துயரப்படுகின்றது. நம்முடைய அனுபவத்திலே அதுதான். தேவையில்லாததை பார்க்காத வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். பார்த்ததற்கு பிறகுதான் துயரம் வரும். பிறகு என்ன சொல்லுவோம்? இதை ஏன் நான் என் கண்ணார பார்த்தேன், இதை நான் ஏன் கேட்டேன் என்று தான் துயரப்படுகின்றோம். இவ்விதம் அப்ரிய வேத்தா என்றால் சில சமயங்களில் கனவுகளில் நாம் விரும்பாததை பார்ப்போம். எது வேண்டான்னு நினச்சிட்டே இருப்போமோ, யார் மீது ரொம்ப பகைமை உணர்வோடு இருக்குமோ அவங்களையே நினச்சிட்டு தூங்கியிருப்போம். அவர் தான் கனவுலையும் முன்னாடி வந்து நிற்பார். அது என்னன்னா அப்ரிய வேத்தா. நமக்கு பிரியமாக இல்லாததையெல்லாம் பார்த்து அதனால் வேதனை அடைகின்றார்கள். அப்படி இந்த சூக்ஷ்ம சரீரமும் தோஷத்திற்கு உட்பட்டது என்று சூக்ஷ்ம சரீரம் விகாரத்தை அடைகிறது. குறிப்பாக இங்கு துயரத்தை அடைகின்றது. துக்கஸ்வரூபமான சூக்ஷ்ம சரீரம், அதாவது நம்முடைய மனம் அமிர்தமாக அபயமாக இருக்க முடியுமா? பயமெல்லாம் ஸ்தூல சரீரத்துக்கு கிடையாது, சூக்ஷ்ம சரீரத்திற்குத்தான். அப்படி பயப்பட்டும் பொறாமைப்பட்டும் துயரப்பட்டு கொண்டிருக்கின்ற சூக்ஷ்ம சரீரம் இங்கு சொன்ன ஆத்மாவாக ஆகாது என்று நாகம் அத்ர போக்யம் பஷ்யாமி. ஸ்தூல சரீரத்துக்கு சொன்னது போலயே இங்கு இந்திரன் நினைத்து பார்க்கின்றார். இங்கு நான் போக்யம் என்றால் சூக்ஷ்ம சரீரம் ஆத்மா என்ற விஷயத்தில் நான் ஒரு பிரயோஜனத்தை பார்க்கவில்லை என்ற இந்த சிந்தனையை அடைந்தார். நம்ம சென்ற வகுப்பில் இப்படி பார்த்தோம். இதே வாக்கியத்தை சரியாக புரிந்து கொள்வது எப்படி, தவறாக புரிந்து கொள்வது எப்படி என்று பார்த்தோம். சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் யக சொப்பனே மகீயமானகங்கிற இடத்துல
எந்த ஒரு சைத்தன்யத்தினால் சொப்பனத்தில் ஒருவன் கனவுகளையெல்லாம் காண்கின்றானோ என்று அங்கு நாம் சைத்தன்யத்தையும் மனதையும் பிரித்து, மனம் ஜடமான ஒரு பொருள், அதற்கு சேத்தனத்துவத்தை கொடுப்பது ஆத்மா என்று புரிந்து கொண்டு அந்த ஆத்மாவை பிரிக்கும் பொழுது அது லட்சியார்த்தம் ஆகின்றது. ஜடமான மனதை விட்டு பிறகு இந்த அனைத்து சூக்ஷ்ம பிரபஞ்சத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற சைத்தன்ய சுரூபத்தை எடுத்து ஐக்கியப்படுத்த வேண்டும். அது உத்தம அதிகாரியாக இருந்தால். ஆனால் அது புரியவில்லை என்ற சமயங்களில் என்ன ஏற்படுகின்றது? இங்கு இந்திரன் வாச்சியார்த்தத்தை எடுத்துக்கொண்டு ஆத்ம தத்துவத்தை விட்டு வெறும் சூக்ஷ்ம சரீரத்தை மட்டும் ஆத்மா என்று நினைத்து, பிறகு என்ன புரிந்துவிட்டான்? இந்த அறிவு தவறு என்று புரிந்துள்ளான். அதற்கு பிறகு என்ன நடக்கின்றது? இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி இப்பொழுது படித்த 3வது மந்திரம். இந்த தோஷத்தை நினைத்தவுடன் மீண்டும் குருவிடம் இந்திரன் செல்கின்றான். சக சமித்பாணிகி 3வது மந்திரம் 10வது பகுதி. சக இந்திரக சமித்பாணிகி, மீண்டும் சமித்தை கையில் எடுத்தவனாக, மீண்டும் சமித்தை கையில் எடுத்தவனாக புனக ஏயாய, புனக என்றால் மீண்டும், ஏயாய சென்றடைகின்றான், குருவிடம் செல்கின்றான். மீண்டும் சமித்தை எடுத்துக்கொண்டு சிஷ்யனாக குருவிடம் செல்கின்றான். தம்க பிரஜாபதிகி உவாச்ச, அந்த இந்திரனிடம் பிரஜாபதி இவ்விதம் பேசுகின்றார். பிரஜாபதிக்கு ஒரே சந்தோஷம், போனவன் திரும்பி வந்துட்டான்னு சொல்லி. காரணம் என்ன? சரியாக புரிஞ்சுட்டு போய் திரும்பி வந்தால் தான் துக்கம். சரியாக புரிஞ்சிக்காமல் போய் திரும்பி வந்தால் ஒரு மகிழ்ச்சி தான். மீண்டும் அடுத்த படிக்கு இவன் தயாராக இருப்பான் என்று அவரிடம் கேட்கின்றார். ஒன்றுமே தெரியாதது போல் கேட்கின்றார். மகவன், மகவன் இந்திரனை அழைக்கின்றார். ஹே இந்திரா, எது சாந்த ஹிருதயக பிராவ்ராஜிஹி, நீ மன திருப்தியுடன் இங்கிருந்து சென்றாயே. பிராவ்ராஜிஹினா சென்றாய், நீ சென்றாய். எப்படி? சாந்த ஹிருதயக, சாந்த ஹிருதயகன்னா அலம்புத்தின்னு பார்த்தோம். நான் தெரிய வேண்டியதை தெரிஞ்சிட்டேன், அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு விதமான திருப்தி. இது ஆபாச திருப்தி. சில சமயங்களில் இடையில நமக்கு வர்றதுண்டுன்னு பார்த்தோமல்ல, அப்படி ஒரு திருப்தியில் நீ சென்றாய். கிமிச்சன் புனக ஆகமக இதி, பிறகு என்ன விரும்பியவனாக மீண்டும் இங்கு வருகின்றாய்? அவன் வெறும் கை வீசிட்டு வந்திருந்தான்னு வச்சுக்கோமே, குருவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறதுக்கு வர்றான்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் எப்படி வந்துள்ளான்? சமித்பாணிகி, மீண்டும் சிஷ்யனாக வந்துள்ளாய். நீ சும்மா வந்துட்டு போகலையே, சமித்தை எடுத்துட்டு வரும்பொழுதே நான் சிஷ்யனாக வருகின்றேங்கிற ஒரு நோக்கத்தில் வந்துள்ளான். ஆகவே கேட்கின்றார், எதற்கு மீண்டும் இங்கு நீ வந்துள்ளாய்? இனி ஏற்கனவே சொன்ன அதே கருத்து வருகின்றது. எப்படி இந்திரனானவன் சிந்தித்தானோ அந்த சிந்தனைகளை குருவிடம் கூறுகின்றான். அதாவது சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை விட பல கோணங்களில் பல படிகளில் உயர்ந்திருந்த போதிலும் அதிலும் இப்படிப்பட்ட தோஷங்கள் இருக்கின்றது. ஸ்தூல சரீரத்துக்கு இருக்கின்ற சில தோஷங்களெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்துக்கு இல்லாத போதிலும் இப்படிப்பட்ட தோஷங்கள் இருக்கின்றது என்று நாம் சென்ற மந்திரத்தில் எப்படிப்பட்ட சிந்தனை இந்திரனுக்கு வந்ததோ அந்த சிந்தனையை குருவிடம் கூறுகின்றான் இந்திரன். ஏன் என்பதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். குருவிடம் சிஷ்யன் சென்று சொல்ல வேண்டும், வாய் திறந்து சொல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய மனதில் ஓடுகின்ற எண்ணம், இதுதான் என்னுடைய சங்கடம்னு சொன்னாதான் குருவுக்கு விளங்கும். குரு எல்லாம் தெரிஞ்சவரே நல்லா நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அவருக்கு எதுவும் தெரியாது, எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு திருப்தியாக இருக்கிறவர். ஆகவே இனியொருத்தருடைய மனதில் ஓடுவது தெரியாது, அவர்கள் சொல்லியாக வேண்டும். அப்படி இங்கே இந்திரன் கூறுகின்றான். சக உவாச்ச, சக இந்திரன் கூறுகின்றான். தத் யத்யபி இதம் பகவக, பகவக இறைவா என்று அழைத்து, இதம் ஷரீரம் அந்தம் பவதி. ஏற்கனவே பார்த்த மந்திரம்தான்.
இந்த உடல் அந்தம் பவதி என்றால் கண் இல்லாமல் சென்றால் அனந்தக சக பவதி, நீங்கள் உபதேசித்த சொப்பனத்தில் இருக்கின்றவன் அனந்தக என்றால் அவன் கண் பார்வையை இழப்பதில்லை. பிறகு ஏதி ஸ்ராமம் அஸ்ராமக, பிறகு உடலில் நோய் வந்தாலும் அல்லது ஒரு கண்ணை இழந்தாலும், இங்கு இருக்கின்ற ஸ்தூல சரீரம் இழந்தாலும் சூக்ஷ்ம சரீரம் சொப்பனத்தை காண்பவன் இழப்பதில்லை. நைவ அஸ்ய தோஷேன துஷ்யதி, ஸ்தூல சரீரத்தில் இருக்கின்ற தோஷங்களினால் சூக்ஷ்ம சரீரமானது பாதிக்கப்படுவதில்லை. பிறகு ந, அடுத்த 4வது மந்திரம், ந வதேன அஸ்ய ஹன்யதே, இந்த ஸ்தூல சரீரத்தை கொன்றாலும் கூட, இந்த உடலை நம்ம எரித்து விட்டாலும் ந ஹன்யதே, சூக்ஷ்ம சரீரம் கொல்லப்படுவதில்லை. ஆகவே மரணம் என்பது யாருக்கு? ஸ்தூல சரீரத்துக்கு தான் மரணம். பர்த்டேவும் யாருக்குன்னா, பிறந்த நாள் விழா யாருக்கு கொண்டாடுறோம்னா நம்ம மனசுக்கல்ல, நம்ம உடம்புக்கு தான் கொண்டாடுகின்றோம். ஏன்னா உடல் தான் என்ன பண்ணாலும் வயது அப்படியே ஆயிட்டே போகும், மனது அப்படி அல்ல. அப்படி இந்த ஸ்தூல சரீரம் கொல்லப்பட்ட போதிலும் சூக்ஷ்ம சரீரமானது கொல்லப்படுவதில்லை. இதெல்லாம் என்ன? ஸ்ராம்யே நாஸ்ய ஸ்ராம்யேன ஸ்ராமக, மீண்டும் ஸ்தூல சரீரத்துக்கு என்ன நோய் வந்தாலும் சூக்ஷ்ம சரீரத்திற்கு வருவதில்லை. சூக்ஷ்ம சரீரத்தினுடைய நோய் சற்று வேறானது. இதுவரைக்கும் சூக்ஷ்ம சரீரத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட். ஸ்தூல சரீரத்தை காட்டிலும் இந்த சூக்ஷ்ம சரீரம் எத்யபி மேலாக இருந்த போதிலும் கணந்தீத்து ஏனம், இது தாக்கப்படுகின்றது. இது தாக்கப்படுகின்றது. அதான் சொல்லுவார்கள், தீயினால் சுட்ட புண் ஆறும் ஆனால் நாவினால் சுட்டவடுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அது மனதை சுடுகின்றது. உடம்பில் நீ 2 அடி அடிச்சிருந்தாலும் பொறுத்துக்குவேன், இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டேன்னு சில சமயங்களில் நம்ம வசனம் பேசுகிறோம் அல்லவா, அதெல்லாம் ஏன்? அது என்னுடைய மனதை புண்படுத்தி விட்டது. ஸ்தூல சரீரத்தை புண்படுத்துறதுங்கிறது பெரிதல்ல. அப்படி விச்சாதயந்தி இவ, கணந்தினா தாக்கப்படுவது, துயரப்படுகின்றது. எப்படி? விச்சாதயதி, மற்றவர்களெல்லாம் மாறி மாறி நம்மை துயரப்படுத்துகின்றார்கள். பிறகு அப்பிரிய வேத்தா, அப்பிரிய வேத்தா என்றால் பிரியமில்லாததையெல்லாம் பார்க்கக்கூடாதது, பார்க்க விரும்பாதது, பார்க்க வேண்டாதது, அது பார்ப்பது மட்டுமல்ல, கேட்பது எல்லாமே இந்த சூக்ஷ்ம சரீரம் செய்து ரோதிதி இவ, அது துயரப்பட்டு கொண்டிருக்கின்றது, வாடிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே நாகமத்ர போக்யம் பஷ்யாமி, ஆகவே இந்த சூக்ஷ்ம சரீரம் ஆத்மா என்ற விஷயத்தில் நான் ஒரு போக்கியம், ஒரு புருஷார்த்தத்தை, ஒரு பிரயோஜனத்தை பார்க்கவில்லை. ஸ்தூல சரீரத்தில் விஷயத்தில் என்ன நடந்ததோ அதே போல தான் இங்கும் நடக்கின்றது. உடனே என்ன செய்கின்றார் குருவானவர்? ஏவமேவ ஏஷக மகவன் இதிக உவாச்ச. இது ரொம்ப அழகான வார்த்தை. ஏவமேவ என்றால் நீ சிந்தித்தது முழுமையாக சரியானது. குரு ஒரு ஸ்டாம்ப் முத்திரை பண்ணி கொடுக்குறார், சரியானது. சில சமயங்களில் நமக்கு சரியான அறிவு இருந்தாலும் கூட ஒரு குருவோ அல்லது பெரியவர்களோ நம்ம அது சரின்னு சொன்னோம்னா தான் அதில் நமக்கு உறுதி வரும். இல்லைன்னா சரியான அறிவு இருந்தாலும் நமக்கு அதில் ஒரு உறுதி வராது, நம்பிக்கை வராது, ஒரு பயம் இருக்கும். பெரியவர்கள் ஒருவர் நீ செய்வது சரிதான், இந்த மார்க்கம் சரிதான், நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரிதான்னு சொன்னாதான் நமக்கு அதில் ஒரு நம்பிக்கை வரும். காரணம் என்ன? அதில் அவர்கள் சென்றவர்கள் நமக்கு அப்படி கூறினாத்தான் அதில் ஒரு திருப்தி அல்லது ஒரு நிறைவு வரும். அந்த நிறைவை இப்பொழுது குருவானவர் கொடுக்கின்றார். என்ன சொல்கின்றார்? ஏவம் ஏவ ஏஷக மகவன், ஹே மகவன், மகவன் என்று அழைக்கின்றார். இந்திரா ஏவமேவ, நீ நினைத்தது சரிதான், அப்படித்தான், தவறு கிடையாது. பிறகு இதிக உவாச்ச ஏதம் து ஏவ தே பூயக அனுவியாக்கியாஸ்யாமி, இனி நான் மீண்டும் உனக்கு உபதேசம் செய்கின்றேன்.
பூயக என்றால் மீண்டும், அனுவியாக்கியாஸ்யாமி நான் தே உனக்கு உபதேசத்தை செய்கின்றேன். ஆனால் இங்கேயே ஒரு கண்டிஷன் போடுறார். என்னன்னா, உனக்கு இன்னும் கொஞ்சம் சித்த அசுத்தி இருக்குது, ஆகவே இன்னும் நீ சில குருகுல வாசம் செய்ய வேண்டும். வச அபராணி 32 வருஷாணி, மீண்டும் ஒரு 32 வருடங்கள் குருகுலம் வாசம் செய்வாயாக. வசன குருகுலம் வாசம் செய், வச அபராணி எகெயின் மீண்டும் எவ்வளவுனா 32 வருடங்கள். அப்போ இப்போ எண்ணி பார்த்தா எவ்வளோ ஆச்சு? ஏற்கனவே எவ்வளோ வருஷம் இருந்திருக்கார்? 64 வருஷம் ஏற்கனவே இருந்தாச்சு. இப்போ ப்ளஸ் 32 96 வருடம் ஆயாச்சு. 96 வருடங்கள் எதற்கு? நான் சொப்பன ஆத்மாவை கடந்து போகணும்னு சொன்னான். அப்படி பிறகு என்ன ஆயிடுது? அதற்குள்ளே அந்த 32 வருடங்கள் கழிந்து விட்டது. சக அபராணி 32 வருஷாணி உவாச. உவாச என்றால் வாசம் செய்தார். அதாவது மீண்டும் 32 வருடங்கள் என்ன செய்ய வேண்டும்? குருகுல வாசம் செய்ய வேண்டும். அப்பொழுது உனக்கு மறுபடியும் உபதேசிக்கின்றேன்னு சொல்கிறார். இவர் 32 வருடங்கள் மறுபடியும் தவம் செய்கின்றார். தஸ்மை சகோ வாச்ச, அவருக்கு கீழ்கண்ட உபதேசத்தை செய்கின்றார் என்று. இப்போ 96 வருடங்கள் இந்திரன் இருந்தாகிவிட்டது. 2 படிக்கு வந்து விட்டார். அதாவது ஸ்தூல சரீரத்தை விட்டு விட்டார். இப்பொழுது சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்ற அபிமானத்தையும் அல்லது அதையும் ஆத்மா என்று புரிந்து கொள்வதிலிருந்தும் நீங்கிவிட்டார். இனி இப்படிப்பட்ட மனநிலையை உடைய இந்திரனுக்கு அடுத்த பகுதியில் பிரஜாபதியானவர் உபதேசம் செய்கின்றார். 11வது செக்ஷன், 11வது பகுதி. தத்யத்ர ஏதத் சுப்தக சமஸ்தக சம்பிரசன்னக ஸ்வப்னம் ந விஜானாதி ஏஷ ஆத்மேதிக உவாச்ச ஏததம்ருதமபயம் ஏதத் பிரம்மேதி சக சாந்தஹ்ருதயக பிரவவ்ராஜ சக அப்ராப்ய ஏவ தேவான் ஏதத் பயம் ததர்ஷ நாஹ கலோ அயமிதம் சம்பிரதி ஆத்மானம் ஜானாதி அயமஹமஸ்மி இதி நோ ஏவ இமானி பூதானி விநாசமேவ அபீதோ பவதி நாகமத்ர போக்யம் பஷ்யாமி இதி. இந்த 11வது பகுதியில் பிராக்ஞனை அறிமுகப்படுத்துகின்றார். விஸ்வனை அறிமுகப்படுத்தி, தைஜசனை அறிமுகப்படுத்தி, இப்பொழுது பிராக்ஞனை அறிமுகப்படுத்துகின்றார். அதாவது ஸ்தூல சரீரம் வரை அபிமானம் வைத்திருப்பவனிடம் ஸ்தூல சரீரத்துடன் சேர்ந்த ஆத்மாவை சொன்னாதான் அவனுக்கு புரியும்.
ஸ்தூல சரீரத்தை விட்டவனுக்கு தான் அதை விடுத்து இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தை கூறினால் அவனுக்கு விளங்கும். அப்படி சூக்ஷ்ம சரீரத்தையும் விட்டவனுக்கு, காரண சரீரத்தில் மட்டும் அபிமானம் வைத்திருக்கின்ற ஜீவனுக்கு பிராக்ஞன் என்று பெயர். நம்ம ஏற்கனவே பார்த்த கருத்துக்கள் தான். அந்த பிராக்ஞனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஐக்கியம் இங்கு செய்கின்றார். அந்த பிராக்ஞனை இப்பொழுது அறிமுகப்படுத்தி பிராக்ஞனும் ஈஸ்வரனும் ஐக்கியம் என்று சொல்கிறார். அந்த பிராக்ஞனையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்தும் பொழுது அந்த ஈஸ்வரனுக்கு அந்தர்யாமி என்று பெயர். பிராக்ஞன் அந்தர்யாமி, தைஜசன் ஹிரண்ய கர்ப்பன், விஸ்வன் விராட், இப்படியெல்லாம் நம்ம படித்திருக்கோம். அல்லது பொதுவாக ஈஸ்வரன் என்றே கூறலாம். இப்பொழுது என்ன ஆயிருக்கின்றது என்றால், சூக்ஷ்ம சரீரத்தையும் நீக்கியுள்ளான். ஆகவே சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்ற தோஷமெல்லாம் நமக்கு இல்லை. அப்படி சூக்ஷ்ம சரீரத்தையும் நீக்கி அதில் இருக்கின்ற அபிமானத்தையும் விட்டுவிட்டால் ஜீவன் இப்பொழுது எங்கு இருக்கின்றான்? சூக்ஷ்ம சரீரம் ஒடுங்கி இருக்கின்ற காரண சரீரத்தில் இருக்கின்றான். அந்த காரண சரீரத்தில் இருக்கின்ற ஜீவனும் பிறகு காரண பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற ஈஸ்வரனும் ஐக்கியம் என்று சொல்கின்றார். இதையும் நாம் சரியாக இங்கு புரிந்து கொள்ளலாம். அல்லது காரண சரீரத்தை ஜீவன் என்றும் புரிந்து கொள்ளலாம். அதே போல்தான் நடக்கின்றது. முதலில் இந்திரன் காரண சரீரத்துடன் கூடிய ஜீவனை புரிந்து கொண்டு பிறகு உடனேயே அதில் தோஷத்தையும் பார்த்து பிறகு மீண்டும் குரு குலத்திற்கு செல்கின்றான். பிறகு குருவானவர் அதற்கு அடுத்தபடியே உபதேசம் செய்வார். ஆகவே நமக்கு 12வது செக்ஷனில் தான் என்ன வருகின்றது? நேரடியான உபதேசம். இதுவும் நேரடியான உபதேசம்தான். காரண சரீரத்தையும் நீக்கி 3 சரீரத்துக்கும் அப்பாற்பட்டு சில உபதேசங்கள் பிறகு வருகின்றது. இனி நாம் இங்கு எப்பொழுதும் பார்ப்பது போல எப்படி சரியாக புரிந்து கொள்ளலாம், பிறகு எப்படி தவறாக புரிந்து கொண்டார், பிறகு என்ன தோஷத்தை பார்த்தார், வரிசையாக நாம் பார்க்கலாம். இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்லலாம். நாம் இப்பொழுது பார்ப்பது சரியாக இதை எப்படி புரிந்து கொள்ளலாம், இந்த இடத்திலேயே எப்படி சரியாக நாம் புரிந்து கொள்ளலாம்ங்கிறத பார்க்கிறோம். பிறகு எப்படி இந்திரன் தவறாக புரிந்து கொண்டார்ங்கிறத பிறகு பார்க்கலாம். தது எத்திர சுப்தக, எப்பொழுது, எத்திரன எந்த அவஸ்தையில், எப்பொழுது ஒருவன் சுப்தக என்றால் உறங்கி இருக்கின்றானோ, சுப்தக என்றால் உறங்கி இருப்பவன். அந்த உறங்கி இருக்கின்றவனுக்கு 2 அடைமொழிகளினால் விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஜீவன் எப்படிப்பட்டவன், சுப்தக எப்படிப்பட்டவனாக இருப்பவன் சுப்தக என்பதற்கு 2 சொற்கள். சமஸ்தக என்ற சொல், சம்பிரசன்னக என்ற சொல். சமஸ்தக என்ற அடுத்த சொல்லினுடைய பொருள் உபசம்ஹிருத கரணக. உபசம்ஹிருத கரணக என்றால் இந்திரியங்களை விலக்கி கொண்டவன், இந்திரியங்களிலிருந்து உபசம்ஹாரத்தை அடைந்தவன், விலகியவன், கரணங்களிலிருந்து விலகியவன். கரணகன இந்த இடத்துல சூக்ஷ்ம சரீரம், அதான கரணங்களாக இருக்குது, அந்த கரணம்னு சொல்கிறோமே. உபசம்ஹிருதகன வித்ட்ரான், அதிலிருந்து விலகி கொண்டவன், கரணங்களில் இருக்கின்ற அபிமானத்தை விலக்கி கொண்டவன். கரணம்னு சொன்னால் இந்த இடத்துல முழு சூக்ஷ்ம சரீரத்தை குறிக்கின்றது. 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்கின்ற முழு சூக்ஷ்ம சரீரம்தான் கரணம். காரியம் என்று சொன்னால் ஸ்தூல சரீரம். காரிய கரணம் அடிக்கடி வேதாந்தத்தில் வரும். காரியம்னா ஸ்தூல உடல், கரணம்னா சூக்ஷ்ம சரீரம். இங்கு சமஸ்தக என்றால் சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து தன்னை விலக்கி கொண்டவன். இதெல்லாம் யாருக்கு விளக்கம்? உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஜீவனுடைய விளக்கம். யார் சுப்தக? எப்பொழுது ஒருவனை சுப்தக என்று சொல்ல முடியும்னா கரணங்களையெல்லாம் விலக்கி கொண்டால். இப்போ கிளாஸ் நடந்துகிட்ருக்கு, கேட்குற கரணத்தையும் விளக்கி காதையும் விளக்கி அப்படியே தூங்க போயிட்டோம்னு வச்சுக்குவோமே, அப்போ என்னன்னா அப்பொழுது தான் சுப்தக.
இந்த கரணங்களையெல்லாம் விளக்கி சித்தத்திலிருந்து விலகாமல் இருந்தால், நம்மளுடைய மெமரியிலிருந்து விலகாமல் இருந்தால் என்ன ஆகும்னா, அங்கு ஒரு புதிய உலகம் தோன்றிவிடும், அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ அவன் சுப்தக அல்ல, சொப்பனத்தை பார்ப்பவன். அதனால தான் சித்தத்திலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். சமஸ்தக, அப்பொழுது தான் அவன் சமஸ்தக, அதாவது சுப்தக. பிறகு அவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று அடுத்த சொல்லில் வர்ணிக்கப்படுகிறது. சம்பிரசன்னக. சம்பிரசன்னக என்றால் சாந்தக, அமைதியை அடைந்தவன். சம்பிரசன்னக, அமைதியை அடைந்தவன். அதாவது பாஹ்ய ஆந்தர விஷய, பாஹ்ய விஷயம்னு ஒன்று இருக்குது, ஆந்தர விஷயம்னு ரெண்டு விஷயம் இருக்குது. பாஹ்ய விஷயம் என்ன? இந்த உலகம். ஆந்தர விஷயம் சொப்பன உலகம். அல்லது சில பேர் விழித்து கொண்டே பகல் கனவு கண்டு கொண்டு இருப்பார்கள், எதையாவது நினச்சிட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்கிறது, அது ஆந்தர உலகம். அந்த இரண்டு விஷயங்களிலிருந்து இருக்கின்ற சம்பந்தத்தை தியாகம் செய்த காரணத்தினால் பாஹ்ய ஆந்தர விஷய சம்பர்க்க ஜாத. சம்பர்க்கம்னா தொடுதல், அதோட டச் வச்சுக்கிறது. பாஹ்ய ஆந்தர விஷய சம்பர்க்க ஜாத விக்ஷேப அபாவாத். விக்ஷேபம்னா அதனால் வர்ற விக்ஷேபம் இல்லாத காரணத்தினால். அப்போ முழுமையாக பார்த்தோம்னா பாஹ்ய ஆந்தர விஷய சம்பர்க்க ஜாத விக்ஷேப அபாவாத். என்னுடைய அர்த்தம் என்ன என்றால், வெளி விஷயங்கள் உள் விஷயங்கள் என்ற இரண்டு விஷயங்களோடும் சம்பந்தம் வைப்பதனால் வருகின்ற விக்ஷேபம் இல்லாத காரணத்தினால். இந்த ரெண்டு விஷயங்களோட சம்பர்க்கன சம்பந்தம், அந்த சம்பந்தத்தினால தோன்றுகின்ற விக்ஷேபம் இல்லாத காரணத்தினால் சம்யக் பிரசன்னக. சம்யக் பிரசன்னகன நன்கு அமைதியாக இருப்பவன். பிரசன்னகன்னு சொன்னால் சாந்தக, அமைதின்னு அர்த்தம். அதுதான் சம்பிரசன்னக. இவனுக்கு ஏன் பாஹ்ய விஷயத்துடனும் ஆந்தர விஷயத்துடனும் சம்பர்க்கம் வரவில்லை? சம்பர்க்கம்னா சம்பந்தம் ஏற்படவில்லை என்றால், பாஹ்ய விஷயத்தோடு சம்பந்தம் வரணும்னா ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வைக்கணும். ஆந்தர விஷயத்தோடு சம்பந்தம் வர வேண்டும்னா சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் வைக்க வேண்டும். முன் சொன்ன சொல் எதை சொல்லிவிட்டது? சமஸ்தகங்கிறது இவன் விலகி கொண்டான். ஸ்தூல சரீரத்திலிருந்தும் சூக்ஷ்ம சரீரத்திலிருந்தும் விலக்கி கொண்டான். ஆகவே ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சத்தோடு சம்பந்தம் இல்லாத காரணத்தினால், அப்படி சம்பந்தம் வச்சா என்ன விக்ஷேபம் வருமோ அந்த விக்ஷேபம் இல்லாத காரணத்தினால் என்னன்னா சம்பிரசன்னக, மிகவும் அமைதியை அடைந்துள்ளான். அப்படி அடைந்தவன்தான் சுப்தக, உறங்கி இருப்பவன். பிறகு மீண்டும் சற்று விளக்குகின்றார். இப்படி இருப்பவன் சொப்பனம் ந விஜானாதி, சொப்பனத்தை அறிவதில்லை. இங்கே சொப்பனம்னு சொன்னால் மாண்டூக்கியத்தில் படித்தது போல ஜாகிரத் பிரபஞ்சமும் சொப்பன பிரபஞ்சமும் உபனிஷத் சில சமயங்களில் சொப்பனம் என்றே சொல்லும். சொப்பனம் ந விஜானாதி, அதனால தான் இங்கே தனியாக ஜாகிரத் ந விஜானாதி சொப்பனம் ந விஜானாதின்னு சொல்லலை. ரெண்டுமே சொப்பனம்ங்கிறதுனால சொப்பனம் ந விஜானாதி, எந்த விஷயங்களையும் கனவையும் காண்பதில்லையோ. அது பகல் கனவாக இருக்கலாம் அல்லது பகலாகவே இருக்கலாம், ரெண்டுமே சொப்பனம்தான். எப்பொழுது சொப்பனத்தை பார்ப்பதில்லையோ, எப்பொழுது ஒருவன் சுஷுப்தியில் இருக்கின்ற ஒருவன் வெளி விஷயங்களில் அறியாமல் உள் விஷயத்தையும் அறியாமல் சாந்தமாக இருந்து கொண்டு, எவன் ஒருவன் சாந்தமாக இருந்து கொண்டு எந்த விதமான சொப்பனத்தையும் பார்க்காமல் இருக்கின்றானோ, ஏஷக ஆத்மா, அவன்தான் ஆத்மா அப்படின்னு சொல்கின்றார், ஐக்கியப்படுத்துகின்றார். அவன்தான் ஆத்மஸ்வரூபம். பிறகு அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? ஏதத் அமிர்தம்
அபயம் ஏதத் பிரம்ம. இதுதான் அமிர்தம், இதுதான் அபயம், இதுதான் பிரம்மன். இந்த இப்படிப்பட்ட ஆத்மாதான் அமிர்தம், இப்படிப்பட்ட ஆத்மாதான் அபயம், இப்படிப்பட்ட ஆத்மாதான் பிரம்மன். இதீக உவாச்ச. இதை இப்பொழுது கேட்டார். கேட்ட உடனே இந்திரனுடைய மனதில் என்ன தோன்றியது? உடனே சாந்த ஹிருதயகன் அடுத்ததில் வருது. அவர் எப்படி தப்பாக புரிஞ்சுட்டு போனார்னு பிறகு பார்ப்போம். இதை சரியாக இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அது உண்மையிலே நீங்கள் தான் சொல்லணும். இவ்வளோ தூரம் பார்த்துட்டு வந்ததில் என்ன சொல்லலாம்? சுலபமாக கூறினால் பிராக்ஞனுடைய வாச்சியார்த்தத்தை விட்டு லட்சியார்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாச்சியார்த்தத்தை விட்டு என்றால் என்ன? காரண சரீரத்தையும் நீக்கி அந்த காரண சரீரத்தையும் பிரகாசித்து கொண்டிருக்கின்ற சைத்தன்ய சுரூபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பிராக்ஞனத்தான் ஆனந்தமய கோஷக, காரண மாத்திர பத்தகனெல்லாம் ஏற்கனவே விளக்கப்பட்டிருக்கின்றது. ஆனந்தமய கோஷக, ஆனந்த புக், சேதோ முகக இதெல்லாம் மாண்டூக்கியத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இவ்விதம் இந்த பிராக்ஞனுடைய ஆனந்தமய கோஷத்தை நீக்கி அல்லது காரண சரீரத்தை நீக்கி அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற சைத்தன்யத்தை எடுத்துக்கொண்டு பிறகு காரண பிரபஞ்சம், காரண பிரபஞ்சத்துக்கு இனியொரு பெயர் மாயா, அந்த மாயா என்ற ஒரு தத்துவத்துக்கும் ஆதாரமாக பிரம்ம, மாயா பிரம்மாஸ்ரயா, அந்த பிரம்மத்தை எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு சைத்தன்யம் மாயா தத்துவத்துக்கு சேதனத்துவத்தை கொடுக்கின்றதோ, எந்த ஒரு தத்துவமானது காரண சரீரத்திற்கு ஒரு அறிவை கொடுக்கின்றதோ, பிறகு அதன் வழியாக சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்துக்கெல்லாம் போயிருக்கோ, அந்த ரெண்டு சைத்தன்யம் ஒன்று என்று புரிந்து கொண்டால் அது மகா வாக்கியம் ஆகின்றது. அப்படி இல்லை என்றால் அந்த சைத்தன்யத்தை மறந்துட்டு காரண சரீரம் அல்லது சுஷுப்தியில் இருக்கிறவனை எடுத்துக்கொண்டால் அது சொப்பனத்தையும் விட்டு ஜாகிரத்தையும் விட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற ஜீவன், காரண சரீரத்துடன் கூடிய ஆத்மா, மெய்ப்பொருள் என்று ஆகின்றது. இங்கும் இந்திரன் என்ன தவறு செய்கின்றார் என்றால், அதே காரண சரீரத்துடன் கூடிய ஜீவனை புரிந்து கொண்டு என்ன செய்கின்றார்? சக சாந்த ஹிருதயக பிரவவ்ராஜ, திருப்தியான மனதுடன் சென்று விட்டார். இப்போ சரியாக புரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்திரன் தவறாக புரிந்து கொண்டான். சாந்த ஹிருதயகன கிருதார்த்த புத்திகி, இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஏற்கனவே அப்படி சொல்லிட்டு இருந்திருக்கார் 2 முறை. அதை இப்போ யோசிச்சிருக்கணும். நம்ம இந்த மாதிரி சும்மா சொல்லிகிட்டே இருக்கோம், எங்கே இதுக்கு முடிவுன்னு யோசிக்காமல் இப்போ மறுபடியும் அதே வேலையை பண்ணுறார். சாந்த ஹிருதயக, அவர் திருப்தியான மனதுடன் சென்று விட்டார். பிறகு இவர் நேராக தேவலோகத்துக்கே போயிருந்தார்னா என்ன ஆகும்னா, அங்கே போய் எல்லாத்துக்கும் ஒரு தூக்க மாத்திரையை கொடுத்துட்டு எல்லாம் தூங்கிட்டே இருக்க வேண்டியது தான், ஆடல் பாடல் எல்லாம் இனி விட்டுருவோம், நம்ம தூங்கிட்டு இருக்கிறது தான் மோக்ஷம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் என்ன ஆயிடுது? அப்ராப்ய தேவான் ஏதத் பயம் ததர்ஷ, தேவர்களை அடைவதற்கு முன் இந்த அறிவில் ஒரு குறையை பார்த்தார். கனவும் காணாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஆத்மாதான் உண்மை பொருள் என்கின்ற அறிவில் ஏதத் பயம் ததர்ஷ, இப்படி ஒரு பயத்தை பார்க்கின்றார். இதெல்லாம் ஏற்கனவே வந்த காரணத்தினால நம்ம சற்று வேகமாக செல்லலாம். தேவர்களை அடையாமல் இந்திரன் இந்த பயத்தை பார்த்தான். இனி என்ன பயம், என்ன பயம், என்ன குறையை இவர் பார்க்கின்றார்? நாக கலு அயம் இதம் சம்பிரதி ஆத்மானம் ஜானாதி அயமகமஸ்மீதி. இப்போ இந்த இடத்துல இவர் பார்க்கின்ற குறை என்ன? ரொம்ப சூக்ஷ்மமான இடம் இந்த இடம். அதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு குறை தெரிய வேண்டும் என்றால் அந்த குறை தெரியணும்னா நம்ம புத்தி சூக்ஷ்மமாகணும். ரொம்ப ஸ்தூலமான இருக்கிற புத்திக்கு குறையே தெரியாது. இந்த உலகத்தை பார்த்தா எல்லாமே நல்லா இருக்குன்னு குறை தெரியாமல் இருக்கும். பிறகு சிந்திக்க சிந்திக்கத்தான் தோஷமெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
அப்படி எந்த ஒரு இடத்திலும் ஒரு குறை நமக்கு தெரிய வேண்டும் என்றால் அதில் இருக்கிற தோஷம் நமக்கு தெரியணும். இந்த தோஷம் தெரியாமல் இந்த உலகம் என்ன செய்கின்றது, அதில் இருக்கின்ற நிறைவை மட்டும், மேலோட்டமான சுகத்தை மட்டும் நம்ம கண் முன்னாடி காட்டி தோஷத்தை மறைச்சி வச்சுருக்கு. நாம் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் கூட தோஷத்தை அட்வர்டைஸ் பண்ணுவோம், அதில் இருக்கிற நல்லதை தான் பண்ணுவோம், அதில் இருக்கிற சுகத்தை தான் பண்ணுவோம். அது சிகரெட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆனாலும் அதில் என்ன செய்வான், அதில் இருக்கிற சுகத்தை தான் பண்ணுவானே தவிர, பிறகு கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்குதுன்னே சின்னதாக எழுதி வச்சுருப்பான், இது உடலுக்கு நல்லதல்லன்னு சொல்லி. அது விளம்பரம் அல்ல, வேறு வழி இல்லாமல் எழுதுறது. அப்படி தோஷம் மறைக்கப்பட்டு இருக்கும். இதில் நமக்கு மனம் அதிசூக்ஷ்மமானால் நம்ம என்ன பார்ப்போம், தோஷத்தை மட்டும் பார்க்க மாட்டோம். சில சமயங்களில் தோஷம் மேலோட்டமாக இருந்துகிட்ருக்கும், அதை பார்க்காத ஸ்டேஜ் இருக்குது. சில சமயங்களில் தோஷமே இருக்காது, அனுபவிக்கவும் மாட்டோம். ஆனால் தோஷத்தினுடைய பீஜம் இருக்கும், விதை இருக்கும். அது பிறகு ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் அது தோஷமாக கொடுக்கும். அந்த பீஜத்தை பார்க்கிறது தான் மிக மிக சூக்ஷ்மமான மனது நமக்கு வந்திருக்குங்கிறதுனுடைய அறிகுறி. தோஷம் முன்னாடி இருக்கும் பொழுதே பார்க்காத மந்த புத்திகள் இருக்குது. பிறகு தோஷம் அப்பொழுது இருக்காது, ஆனால் தோஷத்தினுடைய பீஜம் இருக்கும். அதான் பகவானே மிக அழகாக 5வது அத்தியாயத்தில் கீதையில் சொன்னார், ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகாகா துக்க யோனய ஏவத்தேன்னு சொன்னார். இந்த போகங்களெல்லாம் துக்கத்திற்கான பீஜம், விதைன்னு சொன்னார். அப்படி பெரிய தோஷம் என்னவென்றால், இங்கு இந்திரன் கண்டுபிடித்த அஞ்ஞானம் என்கின்ற தோஷம். இப்போ இந்திரன் இங்கே பார்த்த தோஷம் அஞ்ஞானம், அறியாமை. இதை புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். அறியாமை என்ன பெரிய தோஷம்னு நமக்கு தோணும், ஆனால் அறியாமல் தான் தோஷம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய விஷயம். அப்படி புரிஞ்சுக்கணுன்னா இந்திரனை போல் 96 வருஷம் என்ன பண்ணணும், தவம் பண்ணணும். அந்த சேவையினுடைய பலன்தான் அஞ்ஞானம்ங்கிற தோஷத்தில் நான் பீடிக்கப்பட்டிருக்கின்றேன் என்ற உண்மை நமக்கு புரியும். நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒன்றும் தெரியலன்னா சந்தோஷம் தானே, தத்துவம் வேறு பேசிடுவோம், பேசாமல் குழந்தை மாதிரி இருந்துடலாமே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, ஒன்றுமே தெரியலையே, இப்படியெல்லாம் வேறு தத்துவம் பேசிட்டு அந்த அறியாமையிலேயே இருந்து இருந்து அறியாமை மேலே நமக்கு வந்த பற்று இருக்கே, அன்பு இருக்கே, அது அளவிட முடியாத அன்பாக இருக்குது. காரணம் என்ன, தாத்தா கொடுத்த சொத்து மாதிரி காத்து வச்சுருக்கோம், எல்லாத்தையும் விட்டுருவோம், ஆனால் அறியாமையை மட்டும் அப்படியே பாதுகாத்து வச்சிட்ருக்கோம். அந்த அறியாமையில் தோஷத்தை பார்க்கணும். இது ரொம்ப கடினம். எப்படி என்றால், அறியாமை நமக்கு துக்கத்தை கொடுக்கவே கொடுப்பதில்லை. இந்த விக்ஷேபம் ஆனதற்கு பிறகுதான் நமக்கு துக்கம் வருகின்றது. அறியாமையில் ஏன் நமக்கு துக்கம் இல்லைன்னா அங்கே விக்ஷேபமே கிடையாது. இப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு சம்சாரம் இருக்கா? இப்போ ஆழ்ந்த உறக்கத்திலையும் சம்சாரம்னு சொல்கிறது சாதாரண விஷயம் அல்ல. காரணம் என்ன, அந்த இடத்துல சம்சாரம் இல்லையே என்றால், இங்கே இந்திரன் சொல்கின்றார், அங்கே சம்சாரம் இல்லை, ஆனால் சம்சாரத்திற்கான பீஜம் இருக்கின்றது, அறியாமை இருக்கின்றது. ரொம்ப பேர்த்துக்கு அறியாமையோடு இருந்து இருந்து தன்னிடத்தில் ஒரு அறியாமை இருக்கின்றதுங்கிறது தெரியாமல், அது ஒரு பெரிய அறியாமை. எனக்கு அறியாமை இருக்கின்றதுங்கிற ஒரு அறியாமை, அது போய் அந்த அறியாமையை பார்க்கணும். பிறகு தெரியலனா என்னன்னு வேறு தத்துவம் பேசுவோம். யாருக்காவது ஒரு விஷயம் தெரியலனா இது தெரிஞ்சாதான் என்ன, தெரியலனா என்ன, இப்போ என்ன கெட்டு போயிடுதுன்னு சொல்லுவார். இப்போ ரொம்ப பேர்த்துக்கு எதுக்கு கீதை உபநிஷத்தெல்லாம் படிக்கணும்னா, தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், தெரியாமையே இருந்துடலாமேன்னு சொல்லுவார்கள். காரணம் என்ன, அந்த அறியாமையில் அவ்வளவு மகிழ்ச்சி. அறியாமையில் துக்கம் இல்லை, ஆனால் துக்க பீஜம் இருக்கின்றது. அதை இந்திரன் கண்டுபிடித்து விட்டார். இந்த அறியாமையில் இருக்கின்ற ஜீவன் முழுமையானவனாக இருக்க முடியாது. காரணம், இந்த அறியாமையே தோஷந்தான், அறியாமையே துக்கம்தான் என்று அந்த போகத்தில் இருக்கும் பொழுதே துக்கத்தை பார்க்கறது போல, அறியாமையில் இருக்கும் பொழுதே அதனுடைய விளைவை பார்ப்பது தான் பெரிய விஷயம். நமக்கு
அந்த விளைவை பார்க்கிற சக்தி இல்லை. ஒரு அதர்மமான காரியத்தில் ஈடுபடுறோம்னா அந்த ஈடுபடும் பொழுது அதனால் வருகின்ற விளைவை நோக்குகின்ற சக்தி இருந்தால் நம்ம போக மாட்டோம். அதர்மமான சிந்தனையாகட்டும், அதர்மமான செயல்களாகட்டும், அந்த சக்தி நமக்கு இல்லாதனால தான் அதர்மமான விஷயத்திற்கு செல்கின்றோம். அப்படி நம்ம விளைவை பார்க்குற சக்தி வந்து விட்டால் அதுதான் சூக்ஷ்மமான மனம். இப்பொழுது இந்திரனுக்கு அந்த நிலை வந்துள்ளது. என்ன சொல்கின்றான் இந்த இடத்தில்? அதாவது இந்த பிராக்ஞன் சுப்தனாக இருப்பவன் தன்னையும் அறிவதில்லை, உலகத்தையும் அறிவதில்லை. உலகத்தறியாட்டி பரவாயில்ல, இவன் தன்னையும் அறிவதில்லை. இந்த அறியாமையில் மூழ்கி இருக்கின்றான். ஆகவே அறியாமையுடன் கூடி இருப்பவன், இங்கே ஒரு அழகான கருத்தை சொல்கிறார், அது நாசத்திற்கு சமம். அறியாமையுடன் கூடியிருப்பது நாசத்திற்கு சமம். ஆகவே இங்கு ஒரு பெரிய விநாசத்தை நான் பார்க்கின்றேன். இதுவரைக்கும் சாதாரணமாக நாசம் நாசம்னு சொல்லிட்டு இருந்தார். இங்கே ஒரு வீங்கிற அஜெக்டிவ் வேறு போடுறார். ஒரு பெரிய விநாசத்தையே, விநாசம்னா விசேஷேன நாசம், இங்கு ஒரு நாசத்தையே நான் பார்க்கின்றேன். ஆகவே இப்படிப்பட்ட தத்துவம் உண்மையாக இருக்காது, இதில் நான் போக்கியத்தை பார்க்கவில்லை என்று இந்திரன் கூறுகின்றார். அதாவது ஆத்மா தன்னை அறியாத காரணத்தினால் தன்னையே இழந்து விட்டான், தானே அழிந்ததற்கு சமமாகி விட்டான். அதைத்தான் இப்பொழுது இந்திரன் கூறுகின்றார். அதாவது இந்த பகுதியில் இந்திரனுடைய சிந்தனை இப்படி அவர் சிந்திச்சு பார்க்குறார். எங்கேனா நடுவெளியில் இருந்துட்டு, குருகுலத்திலையும் இல்லை, அவருடைய கோட்டைக்கும் போகலை, இடையில நின்றுட்டு சிந்திக்கிறார். பிறகு இந்த சிந்தனையை குருவிடம் சொல்வார். என்ன சிந்திக்கின்றார்? நாக கலு என்று ஆரம்பிக்கின்றது ததர்ஷங்கிறதுக்கு பிறகு. இங்கே நாகங்கிறத நம்ம நைவ என்று பிரித்து படிக்க வேண்டும். நைவ, இதெல்லாம் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, தெரியாதவங்களுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. அது அறியாமையினால் வர்ற சுகம். நாகன நைவ கிடையாது. என்ன கிடையாதான்? கலு அயம் இதம் சம்பிரதி ஆத்மானம் ஜானாதி. அந்த நைவ எடுத்து நைவ ஜானாதி. இந்த நிலையில் ஒருவன் தன்னையும் அறிவதில்லை. ஆத்மானம் என்றால் தன்னை, நைவ ஜானாதி சம்பிரதின இப்பொழுது, இப்பொழுதுனா சுஷுப்தியில், ஆழ்ந்த உறக்கத்தில் ஒருவன் இருக்கும் பொழுது, அதாவது சுஷுப்தி அவஸ்தையில் இருக்கும் பொழுது, இதம் சம்பிரதி ஆத்மானம் நைவ ஜானாதி, தன்னை அறிவதில்லை. எப்படி என்றால் அயம் அகம் அஸ்மி இதி, நான் இப்படிப்பட்டவன் என்று தன்னையே அறிவதில்லை என்று அறியாமையை இப்பொழுது இந்திரன் பார்க்கின்றார். நைவ அகமஸ்மி இதி. சரி, தன்னை அறியாவிட்டால் இந்த உலகத்தையாவது அறிகின்றானா? அதுவும் இல்லைங்கிறார். நோ ஏவ இமானி பூதானி, ஜானாத்தின்னு சேர்த்தி கொள்ள வேண்டும். நோ ஏவ அதுவும் இல்லை, இமானி பூதானி இந்த பூதங்களையும் பார்ப்பதில்லை, தன்னையும் பார்ப்பதில்லை, இந்த அனைத்து பூதங்களையும் பார்ப்பதில்லை. பிறகு சரி, பார்க்காட்டி நல்லது தானே, எதையாவது பார்க்கறதுனால தானே கஷ்டம் வந்துட்டுருக்கு, ஒன்றையும் அறியாமல் அறியாமையில் இருக்கிறது நல்லது தானே. இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு வேறு பழமொழி இருக்குது. அறியாமையே ஆனந்தம், அது ஒரு தத்துவம் வேறு இருக்குது. அப்படி அறியாமையில் ஆனந்தமாக இருக்கலாமே என்றால், இந்த அறியாமைங்கிறது பீஜம், அதில் துக்கம் இல்லை. ஆனால் அதில் எதனுடைய பீஜம்? விநாசம் ஏவ அபீதோ பவதி. விநாசத்தை, நாசத்தை அடைந்தது போல் நான் பார்க்கின்றேன். இந்த ஜீவன் அறியாமையில் இருக்கும் பொழுது இவன் நாசத்தையே அடைந்து விட்டதாக நான் உணர்கின்றேன். அதாவது இந்த அறியாமை நாசத்தையே கொடுப்பது போல் இருக்கின்றது. அப்படி நாச ரூபமாக இருக்கின்ற அறியாமையுடன் கூடிய தத்துவத்தை நான் எப்படி அபயம்,
பிறகு அமிர்தம் என்று எடுத்துக்கொள்வது. ஆகவே நாகமத்ர போக்யம் பஷ்யாமி இதி, நான் இங்கு போக்கியத்தை பார்க்கவில்லை, இந்த அறிவில் நான் ஒரு போக்கியத்தை பார்க்கவில்லை. போக்கியத்தை பார்க்கவில்லை என்றால் புருஷார்த்தத்தை பார்க்கவில்லை. இது இந்திரனுடைய சிந்தனை. இப்போ இந்த இடத்துல மீண்டும் நம்ம அந்த தோஷத்தை சற்று பார்த்தால், இப்போ சங்கரர் ரொம்ப அழகாக இந்த இடத்துல சொல்கின்றார், நம்முடைய இருப்பு இருக்கின்றதல்லவா, நம்ம இருக்கிறதே நம்மால் அறிந்து கொண்டு இருப்பதனால்தான், நம்ம விஷயங்களை அறிஞ்சிட்ருக்கிறதுனால தான் நம்முடைய இருப்பையே நாம் உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். நாம் எந்த விஷயத்தையும் அறியவில்லை என்றால் நம்முடைய இருப்பே நமக்கு தெரியாது. இப்போ நம்முடைய இருப்பே நமக்கு தெரியாது என்பது வினஷ்டக இவ. வினஷ்டக இவன்னா அது நம்மை இழந்ததை போல. வினஷ்டக இவன்னா நம்மையே நாம் இழந்ததை போல. அப்போ என்ன சொல்கிறார், ஞானே சதி ஞாதுகு சத்பாவம் நியாயதேன்னு சொல்கிறார். ஞானே சதி என்றால் ஞானம் இருக்கும் பொழுது, ஞாதுகு சத்பாவம்னா அறிபவனுடைய இருப்பு அறியப்படுகின்றது. அறிவு இருக்கும் பொழுது அறிபவனுடைய இருப்பு அறியப்படுகின்றது. அறிவு இல்லாத பொழுது, அறிவு இல்லை என்றால் அறிபவனும் தெரிய மாட்டான். இப்போ அறிபவனுடைய இருப்பே அறியப்படுவதில்லை. அதனால தான் வேறு சில இடங்கள்ல எல்லாம் சத்தும் சித்தும் எப்படி பிரிக்க முடியாதுங்கிற விசாரம் இருக்குது. ஒரு பொருள் சத்தாக இருந்தால், மித்யாவாக அல்ல, சத்ஸ்வரூபமாக இருந்தால் அது சித் ஸ்வரூபமாகத்தான் இருந்தாகணும். ஜடமாக இருந்து பூர்ண சத்தியமாக சத்ஸ்வரூபமாக இருக்க முடியாது. ஒரு பொருள் சித் ஸ்வரூபமாக இருந்தால் அது சத்ஸ்வரூபமாகத்தான் இருந்தாக வேண்டும். அது சத்தல்ல ஆனால் சித்துன்னு சொல்ல முடியாது. அது நமக்கு ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும். அதுக்கு அறிவு தான் இருக்குது, ஆனால் சத்தல்லன்னா அது அறிவு ஸ்வரூபம்னு சொல்லும் பொழுதே இருக்குன்னு சொல்லித்தான் ஆகணும். ஆனால் எங்கே சந்தேகம் வரும்னா, ஒரு பொருள் சத்ஸ்வரூபமாக இருந்தால் அது கண்டிப்பாக ஏன் சித்ஸ்வரூபமாக இருக்க வேண்டும்? இந்த டேபிள் இருக்குது, அது சத்து, ஆனால் சித்து இல்லையே என்று நமக்கு தோன்றும். ஆனால் இந்த டேபிளினுடைய சத்தை நம்ம சத்துன்னு சொல்கிறதில்ல, அது சத்தினுடைய ஆபாசம். அது இருக்கிற மாதிரி தெரிகின்றது, அதனால தான் அது சித்து இல்லாமல் இருக்குது. பிறகு எந்தெந்த பொருளையெல்லாம் நம்ம ஜடமாக பார்க்குறோமோ அந்த இடத்துல இருக்கிற சத்து அந்த பொருளினுடைய சத்தல்ல, அது வேறெங்கேயோ கடன் வாங்கின சத்து. ஏன்னா இந்த டேபிளினுடைய சத்து யார்கிட்டருந்து வாங்கியிருக்கு? மரத்திடமிருந்து வாங்கியிருக்கு. மரம் இருக்குன்னா பூமி, இப்படியே நம்ம போயிட்டே இருப்போம். அப்படி கடைசியில் பிரம்மந்தான் சத், பிரம்மந்தான் சித்துன்னு சொல்லுவோம். அந்த இருப்பு என்று எதை சொல்கிறோமோ அது சைத்தன்ய ஸ்வரூபமாகத்தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல அஞ்ஞானம் என்றால் இருள், இருள் என்றால் ஜடம். அப்போது அது விநாசத்தை தானே அடையும். அது சத்தாக எப்படி இருக்க முடியும்? இப்போ இந்திரன் எப்படி புரிந்துள்ளார்? நான் சுஷுப்தியில் இருக்கின்ற சொரூபத்தை, அது சத், அமிர்தம், அபயம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சுஷுப்தியில் ஞானமே இல்லை. ஞானமே இல்லை என்றால் நோ சைத்தன்யம், சைத்தன்யம் இல்லை, அறிவு இல்லை. இப்போ எது சித்து இல்லையோ அது சத்தாகவும் இருக்க முடியாது. ஆகவே தான் விநாசங்கிற வார்த்தை அவர் மனசிலிருந்து வந்திருக்கு. அதனுடைய இருப்பையே சொல்ல முடியாது, அங்கு அறிவும் இல்லை. ஆகவே அதனுடைய இருப்பு இல்லைங்கிறது விநாசத்தை அடைவது போல் தெரிகிறதே. அப்படி என்றால் இந்த தத்துவம் ஆத்மா, அபயம், அமிர்தம் பிரம்ம அல்ல. பிறகு எதுதான் பிரம்மன்? இன்னும் கொஞ்சம்தான் அவருக்கு சித்த சுத்தி இல்லை. ஆகவே அடுத்த அட்டம்ப்டில் 32 வருஷமெல்லாம் சொல்ல போகிறதில்ல, ரொம்ப குறைவான வருஷத்தை சொல்ல போகிறார். இப்போ இவர் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டார். இனி என்ன செய்ய போகின்றார்? அடுத்த பகுதியில் குருவிடம் மீண்டும் சென்று இந்த தன்னுடைய சிந்தனையை சொல்வார். பிறகு குருவானவர் 5 வருடம் சொல்ல போகிறார்.
இத்தனை வருஷம் 32 சொல்லி இன்னொரு 5 வருஷம் இரு, எல்லாம் சேர்ந்துனா 101 ஆயிரும். பிறகு என்ன ஆகும்னா உனக்கு அடுத்த தத்துவம் புரிந்து விடும் என்று அடுத்த பகுதியில் முடித்து, பிறகு 12வது பகுதியில் 3 சரீரமும் அற்ற ஆத்ம தத்துவம் விளக்கப்படும். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.